குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அதாவது ஸ்டேட் ஃபில்மிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னு சொல்கிறான். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த லா ஸ்டேட்ஸ் தட் ஒயில் ஸ்ட்ரெச்சிங் தி 3 ஃபிங்கர்ஸ். லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்ட்ரெச்சிங் த 3 ஃபிங்கர்ஸ் இந்த லெஃப்ட் ஹேண்டு. லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபிங்கர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்பண்டிகுலராக வைக்க சொல்கிறான். லெஃப்ட் ஹேண்டு, லெஃப்ட் கையில் 3 ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, தம்பு, 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்பண்டிகுலராக வைங்க. ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கணும். த டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட்டோட டைரக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா டினோட்டட் பை த மிடில் ஃபிங்கருங்கிறான். அந்த மிடில் ஃபிங்கர் இருக்கும், நடுவிரல் இருக்கும் இல்லைங்களா, அதை எது சார் டினோட் பண்ணுது அப்படின்னா கரண்ட்டை டினோட் பண்ணுதுங்கிறான். அண்ட் த செகண்ட் ஃபிங்கர் இஸ் ஃபார் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. செகண்ட் ஃபிங்கர் இருக்கும் இல்லைங்களா, ஆள்காட்டி விரல் இருக்கும்ல, அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறான். அண்ட் த தம்ப் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்டு டினோட் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் மூமெண்ட் ஆஃப் தி கண்டக்டருங்கிறான். நெக்ஸ்ட் ஒன்று, அந்த தம்பு சொல்லியிருக்கணும் இல்லையா, அந்த தம்பு எதுக்கு சார் யூஸ் ஆகுது, எது சார் என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்குது, ஆர் மூமெண்ட் ஆஃப் தி கண்டக்டர், அந்த கண்டக்டர் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்கிறது தான் வந்து தம்போடதுங்கிறான். ஷார்ட் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். தம்ப் கிவ்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எ மூவிங் சார்ஜ் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸுங்கிறது தம்பு. 4 ஃபிங்கர்னா என்னது, ஆள்காட்டி விரல் இருக்கும் இல்லையா, அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. சென்டர் ஃபிங்கர், நடு விரல் இருக்கும் இல்லையா, அது வெலாசிட்டி ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜுங்கிறான். நெக்ஸ்ட்டு தம்பு வந்து ஃபோர்ஸ் ஆஃப் சார்ஜுன்ட்டான். ஓகேங்களா.